a terrorist has no religion என்று சொல்லுவாங்க. ஒரு தீவிரவாதிக்கு ஒரு மதம் இல்லை. மதம் இருக்கும் என்றால் அவனுக்கு தீவிரவாதிய ஆடேலா. அப்படி இருக்கும் பொழுது யாரும் மதத்தோட சம்பந்தமாக்குவான் என்றால் அவனையும் நாங்கள் தீவிரவாதியாத்தான் கருதுவோம். ஏன் அவன் இது ஒரு தீவிர போக்கா கையாண்டாங்க எத்தனையோ அப்பாவிகளுடைய அழிவுகளை நோக்கி. தீவிரவாதி என்றவன் ஒரு மதத்தோட சம்பந்தம் இல்லை என்றதை முதல் விளங்குவோம். இரண்டாவது, தீவிரவாதி என்றவன் ஒரு மதத்தின் பேரிலே வளர வேண்டும் என்றால் அதோட அடிப்படை என்ன? மதத்தை ஜோடிப்பான் அவனுக்காக. அந்த மதத்தின் ஆதாரத்தோட அவனுக்கு செயல்படலாம். ஆதாரத்தோட செயல்பட்டா அவனை தடுக்கும். அந்த மதம் அது இஸ்லாமாக இருக்கட்டும், வேண்டிய மதமாக இருக்கட்டும், எந்த மதத்திலேயும் அந்த மதம் படி அவன் செயல்படுவான் என்றால் அவனுக்கு தீவிரவாதி என்ற குணத்தை அந்த மதம் தடுக்கும். அந்த படியிலே அவன் மதத்தை பாவிப்பான் ஒரு ஜோடிப்புக்கு. அப்ப அந்த மக்கள், அந்த மதமுள்ள மக்கள் அவனை நேசிக்க, அப்படியே அவர் எங்கட மதத்துக்கு வெற்றி தாரா